ஆமென். நான் ஆண்டவன் மட்டும் எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம், மகிழ்ந்து களி கூறணும். ஆமென். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். கடந்த நாள் ஜோம் பண்ணிட்டு சொன்ன, இவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அற்புதம் நடந்ததுன்னா அது பெரிய ஆச்சரியமே கிடையாது. நடக்கலன்னா தான் பிரச்சனை. ஆமென். இவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறதுனால அற்புதம் நடக்கிறது சாதாரணம். ஆனால் நடக்கலன்னா தான் மற்றவங்க பார்த்து சொல்லணும், என்ன உங்களுக்கே நடக்கலையா அப்படின்னு. அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கே நடக்கலையா. நான் சொல்கிறேன், நமக்கு நடக்கிறது அது சாதாரணமாக, மக்களுக்கு அசாதாரணமாக கர்த்தர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. பாடுவோமா? மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். நல்ல விசுவாசமாக நல்ல தீர்க்க தரிசனமாக பாட போகிறோம். என் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சேர்ந்து பாடுவோம். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில். தேவை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம். சொல்லும் போதே, மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய். நல்ல விசுவாசம். மன்னவன். மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. பலியிடு துதியை சப்தத்தோடு, விளையிடும் எல்லாம் வெட்கத்தோடு. பலியிடு துதியை சப்தத்தோடு, விளையிடும் எல்லாம் வெட்கத்தோடு. மகிழ்ந்து களி கூறு மகனே. சொல்லும் போது மகிழ்ந்து களி கூறு மன்னவன் இயேசு பெரிய காரியம். மன்னவன் இயேசு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அல்லேலூயா. பெரிய காரியம் கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ள பெரிய காரியம் உங்க வீட்டின் கதவை தட்ட போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 9வது மாசத்துல நன்றி செலுத்துகிற மாதம். துணையாளரே, உம்மை துதிக்கையிலே துன்பமெல்லாம் தூசியாக பறக்குதையா. நம்ம ட்ரெஸ் மேல ஒரு தூசி இருந்தா என்ன செய்வீங்க? பரவாயில்ல, தூசியோட இருக்கட்டும், அப்படியே பார்ப்பீங்க. தூசி இருந்தா என்ன பண்ணுவீங்க? முதல்ல ஏப்பா பக்கத்தில் ஒரு ஆள் தூசி இருந்தால் கூட தட்டி விடுவோம். ஆமென். இன்னைக்கு நம்ம மேலே எந்த தூசி இருந்தாலும் சரி தட்டி விட போகிறோம். அது துன்பம் என்கிற தூசி, துயரம் என்கிற தூசி,
கஷ்டம் என்கிற தூசி, ஏளனம் என்கிற தூசி, கசப்பு என்கிற தூசி, என்னென்ன தூசி இருக்கோ எல்லாத்தையும் தட்டி விட போகிறோம். ஆமென். இங்கேருந்து போகும்போது நல்ல சந்தோஷமாக போக போகிறோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இணைந்து பாட போகிறோம். எங்கள் ஆராதனை கூறியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை கூறியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் ஜாய் எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை கூறியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை கூறியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. துணையாளரே உம்மை துதிக்கையிலே துன்பமெல்லாம் தூசியாக பறக்குதையா. துணையாளரே உம்மை துதிக்கையிலே துன்பமெல்லாம் தூசியாக பறக்குதையா. துயரமெல்லாம் நீங்குதையா, துள்ளிப்பாட உள்ளமெல்லாம் ஏங்குதையா. துயரமெல்லாம் துள்ளிப்பாட எங்கள் ஆராதனை கூறியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை கூறியவரே, எங்கள் ஆராதனை கையை உயர்த்தி எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. அப்பா எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. வல்ல தெய்வமே, வல்ல தெய்வமே, இப்போ வாருமையா, வல்லமையால் எங்களை நிரப்புமையா. வல்ல தெய்வமே, அப்பா வல்லமையால் நிரப்புமை. வறண்டு போன என் வாழ்க்கையிலே வாழ்வெல்லாம் வசந்தமாக்குமையாம். வறண்டு போன வாழ்க்கையிலே வாழ்வெல்லாம் வசந்தமாக்குமையாம். எங்கள் ஆராதனை கூறியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை கூறியவரே, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. அன்பின் ராஜனே உம் அபிஷேகத்தை பிள்ளைகளாம் எங்கள் மேலே ஊற்றுமையா. சொல்லுவோம். அன்பின் ராஜனே உம் அபிஷேகத்தை பிள்ளைகளாம் எங்கள் மேலே ஊற்றுமையாம். பலனடைந்து உம்மை உயர்த்திடவே கிருபையை எங்களுக்கு தாருமை. அப்பா பலனடைந்து உம்மை உயர்த்திடவே கிருபையை எங்களுக்கு தாருமையாம். எங்கள் ஆராதனை கூறியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை கூறியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா. அல்லேலூயா. அவர் துணையாளர். ஆமென். நீங்க எல்லா சூழ்நிலையிலும் அவர் கூடவே இருப்பார். ஆமென். எனக்கு துணை மனைவி சொல்லலாம், ஆனா எல்லா நிலைமையிலும் என் கூட இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆமென். ஃபோன் போட்டு பேசிக்கலாம், ஆனா அந்த இடத்துல சிச்சுவேஷன்ல நிற்கும் போது அந்த இடத்துல நிக்கணும்னா அவர் தான் என் கூட நிற்க முடியும். அவர் தான் துணையாளர். எல்லா சூழ்நிலையிலும் அவர் கூட இருப்பார். ஆமென். துணையாளரே உம்மை துதிக்கையிலே துன்பமெல்லாம் தூசி போல. அல்லேலூயா.
துயரமெல்லாம் நீங்குதையா. துள்ளி பாட நம்ம உள்ள என்ன செய்யணும்? துள்ளணும். எதுக்கெல்லாமோ உள்ளம் துள்ளுது. ஆனால் ஆண்டவரை பாடும்போது துள்ளிக்கிட்டே இருக்கணும். அப்படி எந்த மனுஷனுக்கு எந்த மனுஷிக்கு துள்ளுதோ அங்கே பரலோகம் அவங்களுக்காக துள்ளும். அல்லேலூயா. மனிதர்கள் உங்களுக்காக துள்ளுவார்கள். ஆமென். தேவ சமூகத்தில் நம்ம இருதயம் துள்ளிச்சுன்னா உலக மனிதர்கள் நமக்காக துள்ளி துள்ளி ஓடி வருவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நமக்காக மனித தெய்வங்களை ஏற்படுத்தி தருவார். அல்லேலூயா. ஆமென். அந்த ஒரே ஒரு சான்ஸ். துணையாளரே உம்மை துதிக்கையிலே துன்பமெல்லாம் தூசியாக பறக்குதை. ஓ துணையாளரே, துன்பமெல்லாம் தூசியாக பறக்குதையா. துயரமெல்லாம் நீங்குதையா. துள்ளி பாட உள்ளமெல்லாம் ஏங்குதையா. துயரமெல்லாம் துள்ளி பாட உள்ளமெல்லாம் ஏங்குதையா. எங்கள் ஆராதனை கூறியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை கூறியவரே, எங்கள் ஆராதனை. கரங்களை உயர்த்தி எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வமே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்க சமூகத்தில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நேரமும் அது பரலோகம் பரலோக கணக்கில் அது வைக்கப்படுகிறது. அது ஒருபோது வீணாக போகாது, அது பலனாக மாறுகிறது. ஆண்டவர் சமூகத்தில் கரங்களை உயர்த்தி எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா. அன்பின் ராஜனே, உம் அபிஷேகத்தை பிள்ளைகளாம் எங்கள் மேலே ஊற்றுமை. தாகத்தோடு கரங்களை உயர்த்தி அன்பின் ராஜனே, உம் அபிஷேகத்தை பிள்ளைகளாம் எங்கள் மேலே ஊற்றுமை. பலனடைந்து உம்மை உயர்த்திடவே கிருபையை எங்களுக்கு தாருமையா. பலனடைந்து உயர்த்திடவே கிருபையை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. சொல்லுங்க, நன்றி ஆவியானவரே, என் கூட இருக்கிறவரே, என்னோடு கூட இருக்கிறவரே. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். சொல்லுங்க, என் உள்ளமும் என் உடலும் உம
உமக்காகத்தான் ஏங்குதையா என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா என் தேவனே என் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் படுக்கையிலும் நினைக்கிறே ராஜாமத்தில் தியானிக்கிறே படுக்கையிலும் நினைக்கிறே ராஜாமத்தில் தியானிக்கிறே தியானிக்கிறே என் தேவனே என் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். இந்த உலகத்தில் அவருடைய நேசம் இருக்கிறதுனால தான் உலகத்துடைய நேசங்கள் எத்தனையோ முறை நம்ம ஏமாத்தலாம். ஆனா அந்த நேசம் உண்மையான நேசமா இருக்கிறதுனால தான் இன்னும் வரை நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். அநேக மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து போயிருக்கலாம். அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். நீங்க சொல்வீங்க, இதுக்காக என் வாழ்க்கை இவ்வளவு நான் காரியத்தை தியாகம் பண்ண, இவ்வளவு காரியங்கள் இவருக்காக நான் தியாகம் பண்ணேன். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெறுமை தான் நம்ம வாழ்க்கையில். ஏன்னா அவர் மட்டும் நம்ம கூட எப்போதும் இருக்கிறார். அந்த அன்பை மட்டும் நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு அன்பும் நமக்கு முன்பதாக நிற்க முடியாது. எந்த ஒரு ஆசை பாசமும் நமக்கு முன்னாடி நிற்க முடியாது. அன்னுடைய அன்பை மட்டும் நம்ம உண்மையான உணர்ந்தோம்னா, ஆண்டவரே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய அன்பை நாங்கள் உணர கிருபை தாங்க ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நாங்கள் உணர கிருபை தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய அன்பை நாங்கள் உணரணும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு ஆண்டவரே உங்களுடைய அன்பினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் உங்களுடைய அன்பினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவருடைய அன்பினால் நம்ம நிரப்புகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம். மாலை நேரம் அழுகை என்றால் காலை நேரம் ஆனந்தமே, நொடி பொழுது உந்தன் கோபம் தயவோ வாழ்நாள் எல்லாம். ஒருவேளை இந்த நேரத்தில் உங்களுக்கு சில காரியங்கள் கடினமான ஒரு காரியங்கள் இருக்கலாம். ஆனா காலை வேளையில ஒரு ஆனந்தத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்னைக்கு நான் ஆராதனைக்கு வந்தது நல்லது, தேவ சமூகத்துக்கு வந்தது நான் நல்லது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்க புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பா கர்த்தர் மாற்ற போறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே மாலை நேரம் அழுகை என்றார், காலை நேரம் ஆனந்தமே. சொல்லுங்க, மாலை நேரம் அழுகை என்றார், மாலை நேரம் அழுகை என்றார், காலை நேரம் ஆனந்தமே. நொடி பொழுது உந்தன் கோபம், நொடி பொழுது உந்தன் கோபம் தயவோ வாழாலெல்லாம், தயவோ வாழாலெல்லாம். நொடி பொழுது, நொடி பொழுது உந்தன் கோபம் தயவோ தயவோ வாழ்நாள். கரங்களை உயர்த்தாண்டவரை பார்த்து புகழ்ந்து பாடுவே,
கொண்டாடுவே, புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து என்னை நீ தூக்கிவிட்டே, எதிரியின் மேல் வெற்றி தந்தி. சொல்லுங்க, என்னை கை தூக்கிவிட்டு, என்னை கை தூக்கிவிட்டு, எதிரியின் மேல் வெற்றி தந்தி. உதவி தேடி வந்தே, உடல் சுகம் தந்தீரையா, உடல் சுகம் தந்தீரையா, உதவி தேடி வந்தே, உடல் சுகம் தந்தீரை. ரெண்டு கரங்களை உயர், மகிழ்ந்து பாடுவே, புகழ்ந்து கொண்டாடுவே, புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து. நம்ம வாழ்க்கையில எல்லா இருள்களையும் கர்த்தர் வெளிச்சமா கர்த்தர் மாற்றுவாரு. ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எல்லா துக்கத்தையும் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்ற போகிறீர், என் இருள் எல்லாம் வெளிச்சமாய் மாற போகிறது, அதற்காக நன்றி. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் களி கூறுங்க. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதியும் உமக்கே. ஹல்லேலூயா, மகிமை உமக்கே. ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா, மகிமை உமக்கே. ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே, ஜீவன் சுகம் பலன் தந்து, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே, உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல். ஒன்றுக்கும் உதவாத என்னையே உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னை உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே, ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். இந்த உலகத்தில் யாரை பாட முடியும்? அவர் ஒருவரை தான் பாட முடியும். இந்த உலகத்தில் யாரை துதிக்க முடியும்? அவர் ஒருவரை தான் துதிக்க முடியும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஜீவன் சுகத்தை தந்தீங்களே நன்றி ஆண்டவரே. இந்த மாசத்தில் அற்புதமாக அப்பா நடத்தியிருக்கிறாரு, குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்தியிருக்கிறாரு. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஜீவனை தந்தீரே நன்றி, ஆண்டவரே சுகத்தை தந்தீரே நன்றி. எல்லாம் நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே இந்த மாத தொடக்கத்திலிருந்து இதுவரை அற்புதமாக, ஆச்சரியமாக, ஆண்டவரே அனுகூலமாக நடத்தி வந்த பாதைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நல்ல நல்ல செய்திகளை கேட்க தந்த கிருபைக்காய் நன்றி. நல்ல செய்திகளை கேட்டோம், நல்ல தூர தேசத்தில் நல்ல செய்தி, உங்க பிள்ளையிடத்தில் நல்ல செய்திகளை கர்த்தர் கேட்க வைத்தார்.
அன்னுடைய அன்பை நினைச்சு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவர். நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல நன்றி செலுத்துங்க. அப்பா சமூகத்தில் நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் கொடுத்த நல்ல சுகத்துக்காக, பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக. எத்தனையோ பேர் கிடைக்காத சிலாக்கியம். நல்ல விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்க நல்ல சபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு நல்ல சபையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னத்தை கர்த்தர் அனுபவிக்க நல்ல நேரங்களை கர்த்தர் நமக்கு தந்தார். ஆண்டவர் அன்பை நினைச்சு, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். நல்ல நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஏசையா, ஏசையா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசையா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்துரு ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் கிடையாது, குறி சொல்லுதல் கிடையாது. எல்லா இருளின் கிரியைகளை கர்த்தர் அழித்து கொண்டு இருக்கிறார். ஓ ரபா பாபா, நல்ல நல்ல வாயை திறந்து உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நான் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. நிரப்புவேன் சொல்லி இருக்கிறார். நிரப்புங்கப்பா. எங்க களஞ்சியங்களை நிரப்புகிறவர், எங்கள் பாத்திரங்களை நிரப்புகிறவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஏரியா முழுவதும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக, தேவனுடைய அற்புத வல்லமை வெளிப்படுவதாக. ஓ ரகாதா நகாதா நகாதா, ஓ ரகாதா ரகாதா. நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லா இருளின் கிரியைகள், எல்லா இருளின் கோட்டைகள், எல்லா இருளின் கோட்டைகள், எல்லா பலவானுடைய கிரியைகளை அழித்து ஜெபம் பண்ணுங்க. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாளை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் தருவார். இங்க இருக்கிற புதையல்களை, பொக்கிஷங்களை கர்த்தர் நமக்கு தர போறார். ஆழங்குளத்தில் இருக்கிற எல்லா புதையல்கள், பொக்கிஷங்கள், ஆத்துமாக்கள் என்கிற புதையல்களை, பொக்கிஷத்தையும் கர்த்தர் நமக்கு தரப்போற போகிற. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஓ நன்றி ஆண்டவரே. அப்படி கரங்களை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எந்த ஒரு காரியமும் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம் இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்க வாழ்க்கையில் எப்போது இருக்கட்டும் ராஜா. எங்க கண்கள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் உணர்வுகள் எல்லாம் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். பலிபீடத்தில் எங்களை வைக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.